கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பிலே வாரம் ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலம் உங்களை மறுபடியும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, இந்த காணொளியிலும் நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவே. சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவே. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? சிறுமையும் எளிமையும் மான என்னையும் கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே, உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவே. சிறுமையும் எளிமையும் மான என்னையும்
கொண்டு சிங்காரத்தில் வைத்தீரே உம்மை பாடுவே. அலங்கோலமாக இருந்த என் வாழ்க்கையை அலங்காரமாக மாற்றியதை போற்றி பாடுவேன். புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. புழுதியிலிருந்து எடுத்தீரையா, எந்தன் தலையை நீர் உயர்த்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ. கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தேவ செய்திக்காக ஆண்டவர் கொடுத்த வேத பகுதி யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யோபு 9:10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். யோபனுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், அவர் பிசாசானவனாலே சோதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, தனக்கு இருந்த ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போன அந்த சூழ்நிலையிலே தேவன் அவருக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொடுத்திருந்தார், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தார். அந்த நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு தான் யோபு இந்த வசனத்தை பேசுகிறார். அவருடைய இருதயத்திலே ஒரு விசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் இழந்த பின்பு ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால், ஆண்டவர் அந்த நம்பிக்கை கொடுத்தால் ஒளி அவனிடத்தில் அந்த இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நன்றாய் நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஆஸ்திகள், அந்தஸ்துகள், பட்டங்கள், படிப்புகள், அழகு, இன்னும் மேன்மைகள் எல்லாம் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனுக்கு நம்பிக்கை இருந்து கொண்டே இருக்கும். அது பெரிய வியப்பான ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போன பின்பு, யோபுடைய வாழ்க்கையை நாம் சரித்திரத்தை படித்திருக்கிறோம். ஒரு நாளிலே, ஒரே நாளிலே அவருடைய 10 பிள்ளைகள் இறந்து போனார்கள். அவருக்கு இருந்த
சொத்துக்கள் எல்லாம் போயிற்று, அவருக்கு இருந்த மிருக ஜீவன்கள் எல்லாம் போயிற்று, எல்லாமே இழந்தார். எல்லாம் இழந்து போன அந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை காணப்படுகிறதா? இன்றைக்கு பாருங்கள், அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தோல்விகளை சந்திக்கிற பொழுது, அவமானங்களை சந்திக்கிற பொழுது, நிந்தைகளை சந்திக்கிற பொழுது, வேதனைகளை சந்திக்கிற பொழுது, வியாதியில் விழுந்து போகிற பொழுது, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்பிக்கை இழந்து இனி நான் இந்த உலகத்திலே வாழ முடியாது, இனி நான் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது என்ற அந்த நிலைக்கு கடந்து வந்து விடுகிறார்கள். தொலைக்காட்சியிலே, செய்தித்தாள்களிலே நாம் அநேக செய்திகளை நாம் பார்க்கிறோம், வாசிக்கிறோம். அவைகளிலெல்லாம் சொல்லப்படுகிற காரியம், அநேகருடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, இப்பேற்பட்ட பிரச்சனை, கடன் பிரச்சனையினாலே என் குடும்பத்தை நான் முற்றிலுமாக, நாங்கள் முழுவதுமாக, குடும்பம் முழுவதுமாக தற்கொலை செய்து கொள்ளுகிறோம் என்றெல்லாம் பல காரியங்கள், பல செய்திகளை நாம் இன்றைக்கு கேள்விப்படுகிறோம். காரணம் என்ன? நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலை. எல்லாம் இழந்து போன பின்பு நம்பிக்கை என்பது ஆண்டவர் நமக்கு கொடுத்தால் ஒழிய கிடைக்க பெறுகிறது அரிது. இங்கே யோபு தன்னுடைய நம்பிக்கையை கர்த்தர் பேரிலே வைத்திருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலேயும் கூட இன்றைக்கு ஒருவேளை நாம் ஆதாரமாக எண்ணியிருக்கிற காரியங்களை இழந்த நிலைமையிலே காணப்படலாம். எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குமா? என் குடும்பத்தை நான் ஆசீர்வாதமாக நடத்த முடியுமா? என் குடும்பத்தினரை நான் கஷ்டம் இல்லாமல் வாழ வைக்க முடியுமா என்று கலங்குகிறவர்கள் உண்டு. அவர்கள் உலகத்தின் பேரிலே இன்றைக்கு நம்பிக்கை வைப்பார்களானால் அவர்கள் நம்பிக்கையிலே தோற்று போய் விடுவார்கள். உலகம் அவர்களை கைவிடுகிற பொழுது, உலகம் அவர்களை புறந்தள்ளுகிற பொழுது அவர்கள் சோர்ந்து விடுவார்கள். ஆனால் ஆண்டவரை நம்புகிற வேளையிலே ஆண்டவர் இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை தருகிற தேவன். ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவரை குறித்தவர் சொல்லுகிற காரியம் என்ன? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். மகத்துவமான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்ய அவர் மகத்துவம் உள்ளவராயிருக்கிறார். யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால், அங்கே யோபு வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்கிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை அவர் அங்கே காண்கிறதை நாம் அந்த 42ஆம் அதிகாரத்திலே வாசிக்க இயலும். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் அங்கே காண்கிறதை நாம் வாசிக்க இயலும். பாருங்கள், யோபு 42ஆம் அதிகாரத்திலே கடைசியிலே நாம் வாசிக்கும் பொழுது 12ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை ஆசீர்வதித்தார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி ஆசீர்வதித்தாரா? அதுக்கு முன்பு நாம் பார்க்கும் பொழுது 10வது வசனத்தில் போட்டிருக்கிறது, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஏனென்றால் அவன் கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருந்தான். யோபு கர்த்தர் பேரிலே நம்பிக்கையாயிருந்ததினாலே கர்த்தர் அவனுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்களுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்களுக்காக
எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். பாருங்க, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இழந்து போன பின்பு பார்த்தீங்கன்னா, சில பேர் மீண்டு வருவார்கள், இல்லை என்று அல்ல. ஆனால் மீண்டு வருகிறவர்கள் முன்னிருந்த நிலைமைக்கு வருகிறதற்கே மிகுந்த கஷ்டப்படுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவருக்கு இரட்டத்தனையான ஆசை, முன்னிருந்ததை பார்க்கிலும். அதைத்தான் இங்கே அழகாக ஆண்டிருக்கோம். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் அல்லவா! அந்த ஆண்டவர் யோபுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கும் சகாயராயிருக்கிறார், நமக்கும் நன்மை செய்கிறவராயிருக்கிறார். ஆனால் யோபுவினிடத்தில் இருந்த அந்த விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார், அந்த நம்பிக்கை நம்மிடத்தில் காணப்படுகிறதா என்றால் நாம் ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவர், அந்த நம்பிக்கை எனக்கு வேண்டுமப்பா, அந்த விசுவாசம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பனே, பரிசுத்த தேவனே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிற ஐயா. யோபு ஆண்டவரே, முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்தனையாக ஆசீர்வதித்த அன்பின் தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆண்டவர் கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்க கர்த்தர் எங்களுக்கு பலன் தர முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. என்னோடு இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரே, வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கர்த்தாவே விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே உறுதிபட செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அந்த நம்பிக்கை உலகத்தின் பேரில் அல்லப்பா, உங்கள் பேரில், உங்கள் பேரில். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இயேசு என்னை ரட்சிப்பார், இயேசு என்னை பாதுகாப்பார், இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த மேலான விசுவாசத்தை அவர்கள் தங்கள் உள்ளத்திலே ஆண்டவரே அப்பா பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.